15 வயது சிறுமியை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என மிரட்டி 40 வயது நபர் அந்த சிறுமியை கடத்தி சென்றுள்ளார். ஏற்கனவே 3 முறை அதே நபர் அந்த சிறுமியை கடத்தியுள்ளார். ஆனால் காவல்துறை இதுவரைக்கும் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை சிறுமி கடத்தப்பட்டு 17 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை சிறுமி மீட்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க கையில் பணம் இல்லை. அதனால் மகளையும் மீட்க முடியாமல் அந்த பெற்றோர் தவித்து வருகிறார்கள். ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க சார். அந்த அரசாங்கத்துல வந்து பொம்பளை பிள்ளைய வந்து வீட்டுல வைக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? பட்டாக்கத்தியோட வந்தார், அதனால எல்லாரும் பயந்துட்டாங்க சார். நான் ஒரு பொம்பளை பிள்ளை தானே சார் வச்சிருக்கோம், ஒரு பிள்ளை தானே சார். அவரும் பிள்ளை ஊட்டி 4 பிள்ளை ஊட்டி வச்சிருக்காங்க. அப்படி தெருவேத வேடிக்கை பார்த்து இந்த 15 வயது சிறுமியை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என மிரட்டி 3 முறை கடத்திச் சென்றுள்ளார் இந்த நபர். காவல்துறையோ இவரை ஒருமுறை குண்டர் சட்டத்தில் கைது செய்து விடுவித்து விட்டதோடு தனது கடமை முடிந்து விட்டது என்று கை கழுவி விட்டது. இப்போது 4வது முறையாகவும் சிறுமியை கடத்திச் சென்றுள்ளார் இவர். இதுவரை காவல்துறை சிறுமியை மீட்கவில்லை. என்ன நடக்கிறது சிங்கம்புணரியில்? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி உப்புச்செட்டியார் தெருவில் வசிப்பவர்கள் முருகன், இளமதி. இவர்களுக்கு 15 வயதில் நிவேதா என்ற மகள் உள்ளார். இவர் 10ஆம் வகுப்பு முடித்துள்ளார். முருகன் கூலி வேலையும் இளமதி கயிறு திரிக்கும் வேலையும் செய்து குடும்பம் நடத்தி வருகின்றனர். முருகனின் உறவினரும் சென்னை குரோம்பேட்டையைச் சேர்ந்தவருமான மணிகண்டன் என்பவர் சிங்கம்புணரிக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அந்த பகுதியில் பலருக்கு வட்டிக்கு கடன் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தனது உறவினரான முருகன் வீட்டிற்கும் அடிக்கடி சென்று வந்துள்ளார். அப்போது அவரது மகள் நிவேதாவை பார்த்த மணிகண்டன் அவரை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டுள்ளார். அதிர்ச்சியடைந்த முருகன், இளமதி தம்பதி 40 வயதான மணிகண்டனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கும் நிலையில் 15 வயது சிறுமியை திருமணம் செய்து தர முடியாது என மறுத்துள்ளனர். இதையடுத்துதான் அந்த குடும்பத்திற்கு மணிகண்டன் பல்வேறு தொல்லைகளை கொடுக்க தொடங்கினார். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி டியூஷனுக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த நிவேதாவை தந்தை அழைக்கிறார் என கூறி காரில் கடத்திச் சென்றார் மணிகண்டன். சிங்கம்புணரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மறுநாள் அருகில் உள்ள புழுதிப்பட்டி அருகே சாலையில் சிறுமியை விட்டுவிட்டு தப்பிச் சென்றார் மணிகண்டன். 2016ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் பள்ளிக்கு சென்ற நிவேதாவை வழிமறித்து காரில் கடத்திச் சென்றார் மணிகண்டன். இந்த முறையும் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். 21 நாட்கள் ஆகியும் சிறுமி மீட்கப்படாத நிலையில் பெற்றோர், உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மணிகண்டன் சிறுமியை சிவகங்கை அரசு காப்பகத்தின் முன் விட்டுவிட்டு தப்பினார். 2017ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி அதிகாலை 4:30 மணியளவில் போலீஸ் உடையணிந்து வந்து மணிகண்டனுடன் அவரது கூட்டாளிகளும் நிவேதாவை காரில் கடத்திச் சென்றனர். 6 மாதங்களாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் இந்த முறை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் பெற்றோர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தனர். வழக்கு தாக்கல் செய்ததால் மணிகண்டனே திருப்பத்தூர் நீதிமன்ற வாசலில் சிறுமியை விட்டுவிட்டு சென்றுள்ளார். இந்த முறை மணிகண்டனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்தனர் போலீசார். மணிகண்டனை குண்டர் சட்டத்தின் கீழும் கைது செய்தனர். ஜாமீனில் வெளியே வந்த மணிகண்டன் சரியாக ஓராண்டு கழித்து தனது கூட்டாளிகளுடன் கடந்த மார்ச் 28ஆம் தேதி முருகன் வீட்டிற்கு வந்தார். கத்தியை காட்டி மிரட்டி சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவதாக அச்சுறுத்தி நிவேதாவையும் அவரது தாய் இளமதியையும் கடத்திச் சென்றார். பிரான்மலை அருகே இளமதியை கடுமையாக தாக்கி நடுவழியில் இறக்கிவிட்டுவிட்டு நிவேதாவுடன் தலைமறைவாகியுள்ளார். 4வது கடத்தலின் போது என்ன நடந்தது என்பதை கூறுகிறார் நிவேதாவின் தாய் இளமதி. வந்து 4வது முறையா கத்தி அருவா எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களை அடிச்சு எங்கள் வீட்டுக்கார கையெல்லாம் கிழிச்சு என் மயனை வந்து கழுத்தில் கத்தி வச்சு, என் மயனு கையில் கழுத்தில் காயம், கழுத்தில் கத்தி வச்சு அவனை உள்ளே விரட்டி விட்டு எங்களை எல்லாத்தையும் அடித்து என் மகளையும் நாய் அடித்த மாதிரி தரன்னு அடித்து இழுத்துட்டு போனான். இழுத்துட்டு போகும்போது ஊரே தெருவே எங்களை சுற்றி வேடிக்கை பார்த்துச்சு. காருக்குள்ளேயே அடித்து பிராமலை ரோட்டில் காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒடுவம்பட்டியில் கொண்டு போய் வச்சு என்னையை இறக்கி 3 பேர் சேர்ந்து அடித்தாங்க. 3 பேர் சேர்ந்து என்னை அடின்னு அடித்து தொடையெல்லாம் மிதிச்சாங்க, முதுவெல்லாம் குத்துனாங்க. குத்தி என்னை அடித்து கீழே தள்ளி விட்டு
நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த கம்ப்ளைண்ட் உன்னை எடுக்க மாட்டாங்க. உனக்கு போலீஸ்காரவங்க எந்த நடவடிக்கை நீ போய் கொடுத்தாலும் எடுக்க மாட்டாங்க. போலீஸ்காரவங்க என்னை பிடிக்கவே முடியாது. இனிமேல் நீ எங்கே போய் கொடுத்தாலும் பரவாயில்ல, உன் பிள்ளைய நான் கொண்டாந்து விட மாட்டேன், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என்னை அடித்து காட்டுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். 3 முறை சிறுமியை மீட்பதற்காக 2.5 லட்சம் செலவான நிலையில் தற்போது 4வது முறை சிறுமி கடத்தப்பட்ட நிலையில் அவரை மீட்க வழி தெரியாமல் தவிக்கிறது இந்த குடும்பம். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் 3 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா எங்களுக்கு கடை. அந்த கடை போட்டு தான் என் மகளை முதல்ல 3ஆம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ எங்ககிட்ட காசு இல்லை. அதனால எங்களுக்கு யாருமே கேள்வி கொடுத்து சொல்லலை. எங்களுக்கு யாருமே இன்னும் தீர்ப்பே சொல்லலை சார். அவனுக்கு அவன் வெட்டுறான், குத்துறான், அவன் நிறையா கொலை பண்ணியிருக்கான், வைக்கிறான், சென்னையில் கொலை பண்ணியிருக்கான், பண்ணுறேன். அவங்க பொண்டாட்டி அவங்க அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவன் இந்த தெருவுக்குள்ளே வட்டிக்கு கொடுத்தான். அதனால நாங்கள் வருவோம், போவேன், பேசுவோம். அதுதான் அவங்ககிட்ட நாங்கள். மணிகண்டன் மீது சென்னையில் 2 காவல் நிலையங்களில் 2 கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சிங்கம்புணரி போலீசார் கூறியுள்ளனர். இந்த முறை சிறுமி கடத்தப்பட்டு 17 நாட்கள் ஆன நிலையில் எஸ்பி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றில் 3 முறை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை மீட்கப்படவில்லை. இனியும் சிறுமி மீட்கப்படாவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என கதறுகிறார் இளமதி. இந்த மாதிரிலாம் எங்களை பண்றேன். எங்களை காலம்புறா 1 வருஷமா 1.5 வருஷமா எங்களை போட்டு பாடா படுத்துறேன் சார். நாங்கள் வேலை பார்த்தா தான் சார் சாப்பாடு. 107 ரூபாய்க்கு பிரி விட்டா தான் சார் சாப்பாடு எங்களுக்கு, இல்லைன்னா இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு சேரு ஒரு கட்டில் விற்றா தான் அவருக்கு சாப்பாடு. எந்த இதுவுமே எங்களுக்கு இல்லை சார். எங்களுக்கு இந்த காவல்துறைக்காரவங்க எந்த இதுவுமே பாதுகாப்பு கொடுக்கல. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு 3 வாட்டி கொடுத்துட்டேன், எஸ்பி ஆஃபீஸில் 3 வாட்டி கொடுத்துட்டேன். எங்களுக்கு எந்த நடவடிக்கையுமே இன்னும் தெரியல. போமான்னு 10 நாள் இருக்குது, 10 நாளில் சொல்கிறோம், போமான்னு 1 வாரத்தில் சொல்கிறோம், இதைத்தான் சொல்லி அனுப்புகிறாங்க தவிர பிடிப்போம் வைப்போம் இன்னும் எந்த தகவலுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. என் பிள்ளைய சீக்கிரமாக எங்களுக்கு கண்டுபிடிச்சி இப்போ எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் சார். இல்லைன்னா எங்கள் 3 உயிருக்குமே அவங்க தான் பொறுப்பு சார். நாங்கள் 3 பேருமே இருக்க மாட்டோம். என் பிள்ளை இல்லாமல் நாங்கள் இருக்க மாட்டோம். என் பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். அதனால அவங்க காவல்துறைக்காரவங்க வேகமாக கொண்டாந்து ஒப்படைக்கலன்னா அவங்க தான் எங்கள் சாவுக்கு காரணம். இப்போ அவனுக்கு சரியான தண்டனை அவங்க கொடுத்தே ஆகணும். அவனுக்கு தண்டனை போகவே ஜாமீனில் பணம் கட்டி வெளியே வர இதே கொடுக்குறாங்க. கேட்டோம்னா அரசாங்கம் கொடுக்குது, நாங்கள் என்னமா பண்ணட்டும்னு கேட்குறாங்க காவல்துறைக்காரவங்க. தனது மகளை எப்படியாவது மீட்டு தர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் தந்தை முருகன். என் பிள்ளை 3 தடவை கடத்திட்டு போய் இந்த மாதிரி நான் கோர்ட்டில் போட்டு என் பிள்ளைய மீட்டு எடுத்தேன். மறுபடியும் 4வது டிப்பு 4-5 பேர் பட்டாக்கத்தியோடு என்னையடா உள்ளே வச்ச, உன்னால் எதுவும் பண்ண முடியாது, போலீஸுக்கார எதுவும் பண்ண முடியாது, மறுபடியும் என் பிள்ளைய 4வது முறையாக தூக்கிட்டு போயிட்டான். இன்னையோட 16 நாள் 17 நாள் ஆச்சு. இன்னும் என் பிள்ளை இன்னும் எனக்கு கிடைக்கல, கையில் கிடைக்கல. போலீஸ் நடவடிக்கை இன்னும் எடுக்கல. என் பிள்ளை எனக்கு வேணும். அவன் மேலே குண்டாசும் போட்டு எந்த ஒரு இதுவும் பதிலும் எனக்கு வரலை. எனக்கு என் பிள்ளை வேணும். நியூஸ் 18 தொலைக்காட்சி சார்பில் இது குறித்து மாவட்ட எஸ்பி ஜெயச்சந்திரனிடம் பேசிய போது கடத்தல் நடந்தது குறித்து விசாரணை நடத்த 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சிறுமி மற்றும் கடத்திய மணிகண்டனின் புகைப்படங்களுடன் சிவகங்கை மாவட்ட காவல்துறை பொது அறிவிப்பை வெளியிட்டு சிறுமியை தேடி வருகிறது. மணிகண்டனுக்கு இந்த முறை சட்ட ரீதியில் சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். சிறுமி படிப்பதற்கு இனி எதிர்காலத்தில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதே பெற்றோரின் கோரிக்கை. காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா?